சர்வஜித்துக்கு மகனாக பிறந்தவன் குறிஞ்சி நில பகுதி. இந்த பகுதியை ஆண்டு வருகிறாய் என்பதற்காக என் அண்ணன் சாகிவிடும் தீர்ப்பதற்காக தேடினேன் எங்குமே ஜலம் கிடைக்கவில்லை. அந்த காரணத்தால் இந்த மலை மீது ஏறியாவது பார்த்தால் என் அண்ணன் தாகவிடா தீர்க்கும் ஜலம் கிடைக்கும் என்பதற்காக இந்த மலை மீது ஏறினேன். என் ராமனை துதித்திருக்கின்றேன். பலவித கனவோடு வாழ்ந்து வருகிறேன். சிற்றின்பத்தை வெறுத்து பேரின்பத்தோடு அடைய வேண்டும் என்பது என்னுடைய இலக்காக இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆண்டவனை அவமதித்து அதனால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதனால் என்ன செய்ய வேண்டுமா? வீரம் இருந்தால் வாள் எடுத்து என்னுடன் போர் செய். பரம்பரையில் உதித்தவன் நான் அல்ல. கடமையின் பெரியதாக நினைப்பது நான் யார் தெரியுமா? அயோத்தி சிங்கம். அயோத்தி சிங்கம். அதனால் இங்கே இப்போது படப்போகிறேன் பங்கம். அந்த வழியை பார்த்து போய்விடுங்கள் என்று சொல்கிறேன். வந்தது நீ, வந்த வழியை பார்த்து நீ செல்ல வேண்டும். பேசட்டும் கிளிப்பிள்ளை என்று பெரும்பாம்பெல்லாம் பெட்டிக்குள் அடங்கிவிட்டது என்றால் சிறுநரியே என்னை அசைத்து பார்க்க முடியாது. உன்னால்
போடா. நான் போக வேண்டுமா? ஏய், வீரம் இருந்தால் என்னுடன் மோதிப்பார். ஆ? ஆமா, அப்படியா? உண்மைதான். ஏய், வீரம் இருந்தா என்னுடன் மோதிப்பார். ஏண்டா மோதி பாரு என்று சொல்ல வந்தீங்களா? ஆமா, அட குன்றது நாய்கள் பார்த்து குன்றது நாய்கள் பார்த்து உழைப்பது போலாச்சு. ஆனா சங்கடம் இல்லை என்றால் சஞ்சலம் கொள்வாரியே. அட செம்புருள் ஆய்தறிக்கு திகட்டாது விருந்தளிப்பி தப்பிடாது உந்தல் காட்டி அட தடியடை கெடுவதை கேளா. காட்டவா? எடுவல் தொடு போ. தண்ணீர் எடுத்து வருகின்றேன் என்று சென்றவன் இன்னும் காணவில்லை. ஆமாம், இது யாடி அம்பு. ஆமாம், என்னுடைய தம்பி லட்சுமியுடைய அன்பு. ஆமாம், அப்படி என்றால் இவன் யாரிடத்திலோ சமர் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய அம்புதான் இங்கு வந்து விடுகின்றது. சரி, சென்று பார்ப்போம். இப்படி கோபிக்கலாமா தம்பி லட்சுமணா? இப்படி கோபிக்கலாமா தம்பி லட்சுமணா? இவன் அடிவாரத்திலே நாமத்தை கேட்டு ஆனால் ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானாம். எனக்கு இவன் துதிப்பது எனக்கு எப்படி தெரியும்? அதனால் என்னை இடுவாக கேவலமாக பேசிவிட்டான். தம்பி அவனை யார் தெரியுமா?
என்ன தெரியுமா? என்ன புஷ். இப்ப தீபாவளிக்கு எல்லாரும் விட்டாங்க. தீபாவளிக்கு எல்லாரும் ஏய், அது இல்லடா. தம்பி புஷ் லட்சுமணா, என்றால் பாம்புடா நானு. பாம்பா நீயா நல்ல அந்த பாம்பு. பாம்பு வேடி எல்லாம் வச்சாச்சு. லட்சுமணா, சகுந்தன் எப்படிப்பட்டவன் பார்த்தாயா? அவருடைய முகத்தை கேவலம் ஒரு வேடுவன் நம்மை இழிவாக பேசிக் கொண்டு தம்பி, அப்படி அல்ல. நீங்கள் என்ன? அவன் முகத்தை பார். கள்ளம் இல்லாதவன் மேல் கலைகளை தொடுக்கலாமோ? தம்பி லட்சுமணா, அவன் முகத்தை பார்த்தாயா? கள்ளம் கபடம் இல்லாத முகம், பால்வடிய முகம். அவன் ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று கற்பாறையின் மீது நாமத்தை சாத்திவிட்டு ஆண்டவனை துதித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன்தான் ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று உரைத்தான் அல்லவா? அதற்காக நீ இப்படி ஆத்திரம் கொள்ளலாமா? தம்பி, ஆத்திரம் கொள்வது கோத்திரத்தில் காராது. எத்தனை சொன்னாலும் சரி, என் இதயமே காது. எப்போது நம்ம இழிவாக பேசினாலும் அவனை விட்டு வைக்கலாமா? கேவலம் ஒரு வேடுவன் நம்மை பார்த்து கேவலமாக பேசுவான். லட்சுமணா, அதே வேடுவன் தான் ஒரு காலத்திலே நமக்கு உதவி செய்தவன். அதை எண்ணி பார்த்தாயா? கங்காய நதி கரையும் நேரத்திலே குகன் என்ற வேடுவன் அவனுக்கு பேரும் திரைவாகவும் கொடுத்து இக்கரையிலிருந்து அக்கரையிலே கொண்டு போய் படகிலே விட்டவன். அவனையும் நீ தம்பியை ஏற்றுக்கொள்ள. ஆமாம், அது எனக்கு நன்றாக தெரியுமா? ஆமாம். அப்பா, சுவாமி, நீ உடைய பெயர் என்ன? ஐயா, நானும் இந்த குறிஞ்சிகள பகுதியிலே சர்வஜித்துக்கு மகனாக பிறந்து சகுந்தன் என்ற பெயரோட சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படியா? அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய ஆண்டவன் ராமனை துதித்து இருக்கும் வேளையிலே ஓஹோ, ராமச்சந்திர மூர்த்தியை பார்க்க வேண்டும் என்று அல்லும் பகலும் 64 நாழிகையும் உள்ளத்திலே அந்த ராமனையே துதித்துக் கொண்டிருக்கின்றார். ராமனையே துதித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? ஆமா. அதனால்தான் நம்முடைய ஆண்டவனை இவன் கேவலப்படுத்தி விட்டானே, அவமானப்படுத்தி விட்டானே என்று அவன் மீது சமருக்கு சென்று விட்டாயா? உண்மைதானே? நீ யாரை பார்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் துதித்துக் கொண்டிருக்கின்றாய்? என்னுடைய ராமனை. அப்படியா? ஆமா. சகுந்தா, அந்த ராமனை நீ பார்த்திருக்கின்றாயா? இதுவரை நான் பார்த்தது கிடையாது. அப்படியா? ஆனால் என்னுடைய முன்னோர்கள் குகன் சொல்லி இருக்கிறார், ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய வலது பாதத்திலே சக்கரமும் இடது பாதத்திலே சங்கும் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா இதுவரை நான் பார்த்தது கிடையாது. சகுந்தா, நீ நினைத்து, அதாவது அல்லும் பகலும் 64 நாழிகையும் உள்ளத்திலே ராமனை நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே, உண்மைதான். நானே அந்த ராகவன் அறிவாய். நீ அனுதினம் நினைத்து வருகின்றாயே, ஆமா. அந்த ராமச்சந்திர மூர்த்தி நானே அந்த ராகவன் அறிவாய். நந்தா சகுந்தா முகுந்தா என் நண்பா, நானே அந்த ராகவன் அறிவாய். நீ நினைத்து வணங்கக்கூடிய அந்த கடவுள் நான் தானப்பா. நீங்கள் தானா? ஆமா. நான் எப்படி நம்புவது? அப்படியா? என் வரலாற்றை நீ கேட்டிருக்கின்றாயா? என்ன? என் வரலாற்றை நீ கேட்டிருக்கின்றாயா? கேட்டிருக்கின்றேன். என் சரிதத்தை படித்திருக்கின்றாயா? இருக்கின்றேன். அப்படி என்றால் அந்த ராமன் நான் தானப்பா. நீங்கள் தான் என்றால் நான் எப்படி நம்புவது? ஓஹோ, அப்படியா? ஆமா. என் வரலாற்றை சொன்னால் நம்புவாயா? நிச்சயமாக. அப்படியா? சகுந்தா, ஒரு நேரத்திலே இந்த அயோத்திமா நகரிலே தசரத சக்கரவர்த்திக்கு நாங்கள் 3 பிள்ளைகளாக பிறந்தோம். அப்படி கோசலைக்கு ராமனாக, சுமித்ரைக்கு லட்சுமணன் சத்ருனாக, கைகேயிக்கு பரதனாக,
நாங்கள் நால்வராக பிறந்தோம். பிறந்து நாங்கள் வளர்ந்து வரும் நேரத்திலே அயோத்திமா நகருக்கு கௌசிக முனிவர் வந்தார். விஸ்வாபுத்திர முனிவர் வந்து, நான் தாடக வனத்திலே நான் ஒரு யாகம் செய்கின்றேன் உலகம் செழிக்க. அந்த யாகத்தை தாடகை அவருடைய பிள்ளைகள் மாரிசன் சுபாகு மூவருமாக சேர்ந்து ஆகாய மார்க்கமாக பறந்தபடி சிறுநீர் விட்டு அந்த யாகத்தை அழிக்கின்றார்கள். அந்த யாகத்தை காக்க வேண்டும் என்று விஸ்வாபுத்திர முனிவர் வந்தார். ஆமாம், தாடகையை என்று வதைத்தேன் என்று தாடகையை நான் வதைத்தேன் என்று முனிவர் யாகத்தை காத்தேன் என்று நானே அந்த ராகவன் அறிவாய். அப்படி அந்த தாடகையை வதைத்து விஸ்வாபுத்திர முனிவருடைய யாகத்தை காத்த அந்த நாளே அந்த ராகவன் அறிவாய். அப்பொழுது அந்த தாடகையை அழித்து அவருடைய மகன் சுபாகு மாரிசு அந்த சுபாகுவை அழித்தேன். ஆனால் மாரிச மட்டும் தப்பிவிட்டான். அங்கிருந்து அவருடைய யாகத்தை காத்த பிறகு விஸ்வாபுத்திர முனிவர் எனக்கு என்ன வரம் கொடுத்தார் தெரியுமா?